நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னையா உன்னதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, நீ என்ன ஸ்கூல்ல சுத்திக்கிட்டு இருக்க? சார் ஹஸ்பண்ட்லாம் மனுஷனுக்கு தான் சார், என்ன மாதிரி குருவி கிடையாது. என்ன நக்கல? ஆமா சார், காத்து ஆகாயம் தண்ணி மைனா குருவிலாம் யார் கண்ட்ரோல் இல்ல சார், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நாங்களாம் நேச்சுரல் சார், ஃப்ரீயா இருப்போம். இரு அழகன வரட்டும், விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன். சார் அவர் தான் சார் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னது. என்னது, அவர் வர சொன்னாரா? ஆமா சார். அப்படியா? என்னையா பண்ண? காலில் விழுந்து கதறினியா? சார் குருவி சார், இது பசிச்சாலும் புள்ள துண்ணாது. யோ, அது புலிக்கு சொன்ன பழமொழி, குருவிக்கு சொல்ற? குருவியும் துண்ணா சார், அதை வச்சு கூடுதான் கட்டும். சரி, எப்படி நீ ஸ்கூலுக்கு திரும்பி வந்த அதை சொல்லு. சிம்பிள் மேட்டர் சார். போறதுக்கு முன்னாடி அழகா ரூம்ல இருக்கிற ஃபைலு லெட்டர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சுட்டு போயிட்டேன். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம அவரே டென்ஷன் ஆகி போனை போட்டு தயவு செய்து வந்துறியான்னாரு. யோ உசாரியா நீ? உசாரா இல்லைன்னா இந்த குருவிய லேகியம் போட்டு சாப்பிட மாட்டீங்க. உன் வாய் தான் உன் பிரச்சனையே. ஆமா, எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்த? என்ன சார் போட்டு வாங்குறீங்களா? யோ அது இல்லையா, அழகன் உசாரா தானே வச்சிருந்துப்பாரு, அதை எப்படி எடுத்த? தொழில் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார். உங்களுக்காக ஒன்று சொல்றேன், ஒரு எச்எம் நினைச்சா கூட ஒரு சில வேலையெல்லாம் பண்ண முடியாது, ஆனா பியூன் நினைச்சா எல்லா வேலையும் பண்ணலாம் சார். அது சரியா? ஆமா, உனக்கு எதுக்கே இந்த தேவையில்லாத வேலை? என்ன சார்? எதுக்கு ஒருத்தன் திருடுவான்? நாம நல்லா இருக்குன்னு தானே. நீ எதுக்கு இப்படி யாருக்காகவோ திருடி மாட்டி முடிக்கிற? சார் தனக்காக திருடுவேன் திருடன் சார், 4 பேர் நல்லா இருக்கணும்னு திருடுவேன் தலைவன் சார். சார் நான்லாம் ராபின்ஹுட் மலைக்கல்ல மம்முட்டியான் டைப் சார். யோ உண்மையை சொல்லு, ஸ்டாலின் தானே உன்னை திருட சொன்னது? சார் சத்தமா சொல்லாதீங்க சார், ஸ்டாலின் சாருக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களை குனிய வச்சுட்டு தபலா வச்சிட போறாரு. சரி அதெல்லாம் விடியா. குருவி நீ சீரியஸா யோசி, நீ இப்பவாவது எங்க பக்கம் சேர்ந்துரு. என்ன சார் சொல்றீங்க? ஸ்டாலின் தான் பண்ண சொன்னான்னு ஒரு லெட்டர் எழுதி கொடு, மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சார் போங்க சார், வேற எதனா வேலையா இருந்தா பாருங்க. எப்போ யார எதனா போட்டு கொடுக்கலான்னு பாத்துக்கிறீங்களா? போய் எப்போவாச்சும் கிளாஸ் எடுங்க சார், மறந்துட போகுது. யோ பசங்களுக்கு மறக்காதியா? சார் நான் சொன்னது பசங்களுக்கு இல்ல சார், உங்களுக்கு மறந்துட போகுதுன்னு சொன்னேன். ஆணவத்துல ஆடுற வேணாங்குருவி. வேணாமா? அப்பனா ஒண்ணு பண்ணலாமா? என்ன? நீங்க தெரிஞ்சிருங்க, நான் ஸ்டாலின் சார் கிட்ட சொல்லி உங்களை நம்ம டீம்ல சேர்த்துக்க சொல்றேன். ஏய் போட, நீ ஸ்டாலினோட சேர்ந்த பாவத்துக்கு தான் சஸ்பெண்ட் ஆகி தெருவில் நிக்கிற. அவனோட பேச்சை கேட்டு ஆடின உனக்கு சங்கு தாண்டி. ரெடியா இரு. நானு ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறேன். சார் பேப்பர் கொடுங்க சார். சார் பேப்பர் சார். சார் பேப்பர். எழுதுறது போதும், குடுங்கடா பேப்பரை. குடுறா பேப்பரை. சரிங்க சார், முடிச்சு விடுங்க. குடுறா குடுங்கடா. போய் எல்லாரும் கை போங்கடா, போங்க. போ போ. என்ன ஒரு டேங்க், நீ ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல பாஸ் ஆகணும்ல. யார்கிட்ட விடுற? ஃபர்ஸ்ட் ரேங்க் வருமா இல்லையான்னு தானே யோசிக்கிற. சேச்சே, நல்லா படிக்கிறவங்களே இப்படிதான், எப்படி மார்க் வந்ததுன்னு தெரியாத மாதிரி நடிப்பாங்க. ஏண்டா கிருமி, உனக்கு பயமா இல்ல? இல்ல. என்னடா சொல்ற? பரீட்சைக்கு முன்னாடி பயந்தா ஓகே, பரீட்சை பேப்பர் குடுக்கறதுக்கு முன்னாடி பயந்தா என்னடா பிரயோஜனம்? பாருடா, கிருமில தத்துவம் சொல்றா. பயத்துல தத்துவம் தானா வருதுடா. தத்துவம்ல இருக்கட்டும், மார்க் வரணும். வருமா? ஆண்டவன் தான். டேய், நீ பரிச்சை மார்க் கேட்டா மேல கை காமிக்கிறா. பேசாம இருடா. என்னடி சனி, கந்த சஷ்டியா? பரீட்சையில இருந்து ரிசல்ட் வர வரைக்கும் முருகனை விட மாட்ட போல.
அவர் இருக்க பயமேன். அதாண்டி நானும் கேக்குறேன், பயமேன். சார். Good morning. Sit down, sit down. எக்ஸாம் பேப்பரா? Dear 7C students, நீங்க முதல் எழுதின 3 பரீட்சைகளோட மார்க்கும் இங்க இருக்கு. ரீஎக்ஸாம் வச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்த மார்க்கும் இங்க இருக்கு. இதுவரைக்கும் நான் இத பிரிச்சு பார்க்கல. இத திருத்தினது எல்லாமே நம்ம அழகன் சார் தான். நானும் பார்க்கல. இத திருத்துறது எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் தான். பாத்தீங்களா, நேர்மைன்னு வந்துட்டா நம்ம அழகன் சாரை யாருமே அடிச்சுக்க முடியாது. அவரே அடிச்சுக்கிட்டா தான் உண்டு. நீங்க முதல் 3 பரீட்சை எழுதினப்போ கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆயிடுச்சு. அதனாலதான் நீங்க நல்லா படிச்சு நல்லா எழுதுனதாக நம்ம அழகன் சாரோட வாதம். நம்ம ஸ்டாலின் சார் என்ன சொல்றாருன்னா, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சோ அவுட் ஆகலையோ பசங்கள்லாம் சூப்பரா படிப்பாங்க, சூப்பரா எழுதுவாங்க என்பதுதான் அவருடைய வாதம். இதுல எது உண்மை எது பொய்ன்னு நாம இப்ப பாத்துடலாம். என்ன கைபா, சரியா? சரிங்க சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருடைய மார்க்கும் இங்க இருக்கு. யார் யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப முதல்ல இருந்து பார்க்கலாம். மின்னல், நீ எந்திரி. மின்னல் எங்கடா? மின்னல், உன் பேரே காணோம். சார், மின்னலுங்கிறது என் பட்ட பேர் சார். என் பேர் ராஜு சார். ராஜ் இல்ல, ராஜு. ராஜு, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனப்போ நீ எடுத்த மார்க்கு 55, 43, 61. ஏயா சிரிக்கிற? 55, 60 வாங்குற மூச்சுகள் ஆயுது. இப்ப பாருங்க எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்கன்னு. பாப்போம் பாப்போம். இப்ப எடுத்த மார்க்கு 40, 50, 60. சார், நிஜமாவே மார்க் தானே சார் அது? என்னையா, உன்னால நம்ப முடியலையா? சத்தியமா இது ஓ மார்க் தான், ஓ மார்க் தான், ஓ மார்க் தான். அழகு, ஒரு 5 மார்க் தான் முன்ன பின்ன இருக்கு. பரவாயில்லையா? அதை விடுங்க சார். நம்ம மின்னல் 50, 40, 60. அகில உலக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக நம்ம மின்னலுக்கு கைதட்டுங்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து யார் பேப்பர் பார்க்கலாம்? இந்த குண்டம் பேப்பரை பார்க்கலாம் சார். கைபாம் என்கிற ஆசீர்வாதம். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சுன்னு சொன்னப்போ கைபாம் நீ எடுத்த மார்க்கு 28, 32, ஜஸ்ட் பாஸ் 35. கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்தப்பாவே அவ்வளவு மார்க் தான் எடுத்தானா? இப்போ 10, 11, 12 வாங்கியிருப்பா. படிக்க சார். அவுட் ஆகாத கொஸ்டின் பேப்பர்ல தன்னோட முயற்சியால நம்ம கைபாம் படிச்செடுத்த மார்க்கு 45, 48, 51. சந்தோஷ மயக்கம். சார், நிஜமாவா சார்? என்னையா, அழகு கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்கிற? நெசமா தாயா, நெசமா தான் எடுத்திருக்கான். தேங்க்யூ சார். என்ன கும்பிடாதையா, பாடம் எடுத்தவர் பக்கத்துல இருக்காரு, அவரை கும்பிடியா. சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஒரேடியா கீழே போகாம கொஞ்சம் மேல் பக்கமா போலாமே. நம்ம கிளாஸ்ல 3 பரீட்சைக்கும் சேர்த்து 300க்கு 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னா, யாரு இருக்கும்? அதாவது 300க்கு 280 எடுத்த 2 பேர். வெண்ணிலா ஒண்ணு, இன்னொன்னு சாந்தி. சார், சாந்தியா சார்? ஆமாமா, அமைதிக்கு பேர் தான் சாந்தி.
நான் தான் ஃபர்ஸ்டா வரணும்னு நினைச்சா இவளும் கூட வந்துட்டாளே. இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. 278 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களை விட 2 மார்க் கம்மியா வாங்கி 2 பேர் 2ஆவதா வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா கண்ணன். அடுத்தது கேபி. இப்ப ஒவ்வொருத்தர் மார்க்கும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மொத்த கிளாஸ்லயும் ஆல் பாஸ் பண்ணாதவங்க 4 பேர் தான். அவங்க யாருன்னா துரை, செண்பகமூர்த்தி, சனி, அப்புறம் ஆலயமணி. இதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல தானே ஃபெயிலா இருக்கீங்க. இதுவரைக்கும் ஆல் ஃபெயில் ஆகிட்டு இருந்த நீங்க ஆல் பாஸ் ஆக முடியல, அவ்வளவுதானே. மற்றபடி எல்லாருமே பாஸ் தானே. கைதட்டுங்கப்பா. அழகு, என்னையா கிளாஸ் பிரிச்சிருவோமா? நல்லா படிக்காத பசங்களை 5 பேரா பிரிச்சு 5 செக்ஷன்ல போடலாம்னு சொன்னியே. இப்ப பிரிக்கிறதா இருந்தா நல்லா படிக்கிற பசங்களை 5 பிரிச்சு 5 செக்ஷன்ல தான் போடணும். பரவாயில்லையா? போட்டலாமா? நான்சென்ஸ், நான்சென்ஸ். நீ நான்சென்ஸ், உங்க அம்மா நான்சென்ஸ், உங்க அப்பா நான்சென்ஸ், உங்க தாய் நான்சென்ஸ், உங்க பாட்டி நான்சென்ஸ், உங்க குடும்பமே நான்சென்ஸ், உங்க பரம்பரையே நான்சென்ஸ். ரெடி நான்சென்ஸ். நான்சென்ஸ் அவள நான்சென்ஸ். ஸ்டாலின் சாதிச்சிட்டேயா, சாதிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் அவங்களா சாதிச்சதுதான் சார். நான் வரேன் சார். பசங்களா பீச்சிட்டீங்கடா, பீச்சிட்டீங்க. உங்களை கேலி பண்ணவங்க மூஞ்சில கரியள்ளி பூசிட்டீங்க. அவங்க வாய்க்கு நல்ல பூட்டா போட்டு பூட்டிட்டீங்க. எங்களுக்காக ஸ்டாலின் சாருக்கு கெட்ட பேர் வருதுன்னா அதை நாங்க விடவே மாட்டோம் சார். சிங்க குட்டிங்கடா நீங்க. இதான் 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 நீங்க ஒரு வாத்தியாருக்கு கொடுக்கிற கௌரவம். I am very happy. நம்மள பார்த்தாலே தெரிப்பாங்க. இப்போ நம்ம வழிய மறிக்கிறாங்களே, என்னவா இருக்கும்? இங்க நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் ஒரு பாடத்துல கூட பாஸ் ஆக மாட்டாங்க. எவ்வளவு பெட்டு, எவ்வளவு பெட்டு சார்? எல்லா பாடத்திலும் பாஸ் ஆறோம் சார். ஆகா, நம்ம அவசரப்பட்டு போட்ட சவால இன்னும் ஞாபகத்துல வச்சிருப்பாங்களோ? சீச்சி, மறந்திருப்பாங்க. அவனுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம அடவு கட்டி அவங்கள துரத்தி விட்டுறணும். என்னங்கடா கிளாஸ்க்கு போகாம இங்க உட்கார்ந்து சோறிக்கிட்டு இருக்கீங்க? இது லஞ்ச் ஹவர் சார். அதுக்கு பெல் அடிச்சா தானே சார் கிளாஸ்க்கு போக முடியும். போய் ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுங்க. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஆகா, இவன் வேற இருக்கானா? இவனை கவனிக்கவே இல்லையே. இவன் நமக்குன்னா ஸ்பெஷலா போடுவானே. சார் பேசலாமா சார்? முடியாது, நான் இன்னைக்கு மௌன விரதம். ஜோக் நல்லா இருக்கு சார். போய் என்னடா நக்கல் பண்றீங்களா? சார் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவேன்னு நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்லல. அப்போ வாக்கு கொடுத்தா காப்பாத்த வேணாமா சார்? இந்த படையப்பா, நாட்டாம, சின்ன கவுண்டரு, தவசு இவங்க எல்லாம் தான்டா வாக்கு கொடுத்தா காப்பாத்தணும். இந்த ஏகச்சம் எச்சம் எல்லாம் வாக்கு கொடுத்தவனு காப்பாத்த வேணாம்டா. யார் சொன்னது? பிள்ளைங்களா, யார் வாக்கை காப்பாத்தல? அவர் ஒரு ஏச்சம். அவராவது கொடுத்த வாக்க மறக்கிறதாவது. அவர் தான் சார் சொன்னாரு. ஏப்பா சுப்பு, நீ ஏதாவது அவங்களுக்கு வாக்கு கொடுத்த? இல்லையா? மத்தவங்க மாட்டினா மட்டும் ஓட்டு ஓட்டுற, நீ மாட்டினா எஸ்கேப் ஆக பாக்குறியா? நீ இரு கண்ணா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. சார் நாங்கெல்லாம் பாஸ் ஆயிட்டா சார் ஒரு பக்கம் மீசைய எடுத்துறேன்னு சொன்னாரு சார். மீசையா? ஆமா சார், இவர்தான் சார் ஒரு பக்கம் மீசை எடுத்துறானாரு. இந்த சுண்ணாம்பத்துல எனக்கு நம்ம மீசை மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இதுதான் சாக்குன்னு நம்மள போட்டு தள்ளிடுவானோ?
என்ன சுப்பு, நீ வளர்த்த மீச, அது மேல உனக்கு ஆசை. பாத்தியல்ல மாச, இதுதான்டா டிஆர் பாஷை. என்ன இப்ப நான் மீசி எடுக்கணுமா? விளையாடுறீங்களா? ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏகச்சம்மையே கலாய்க்கிறீங்களா? சுப்பு, நாம பெரியவங்க, நாம தான் சின்னவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதுக்கு இந்த பார், உனக்கு வாக்கு முக்கியமா மீச முக்கியமா? மீசதான். என்னையா இப்படி சொல்ற? சார் அதெல்லாம் முடியாது சார். சரி, நீ மீசையெல்லாம் ஒண்ணு எடுக்க வேணாம். ஆனா அதுக்கு பதிலா நீ வேற ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ணணும்? ஒரு பாட்டு பாடு. பாட்டா? பாட்டு. யோ, நீ இட்டு கட்டி இந்த கிராமத்து பாட்டை நிறைய அவுத்து விடுறியே, அதுல ஒண்ணு அவுத்து விடு. அது பாட்டெல்லாம் பாட்டா மீசையா? பாடுறேன் சார். பாடு. வந்தானே பாருங்க கட்டியக்காரன் மாறானே ஏச்சமே இறங்கி பாடுறாரு. நீங்களாம் ஆளுங்களண்டா. வந்தானே பாருங்க கட்டியக்காரன் மாறானே பாருங்க அக்கு நீ தூக்கம் தொடுத்து கட்டியக்காரன் அழகான மாகையுடுத்தி குந்தி குந்தி நடந்து கோடக்குள்ளாயும் தலையில் போட்டு வந்தானே பாருங்க கட்டியக்காரன் மாறானே பாருங்க 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 பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம எல்லாம் கிளம்பலாமா? எங்க? நம்ம பரீட்சையில நல்லா பண்ணா கைபாம் பப்ஸ் வாங்கி தர்றதா சொன்னானே, அதான் பேக்கரிக்கு போலாமான்னு கேட்டேன். கைபாம் இங்க தான் இருக்கான், அவன்கிட்டயே கேளு. என்ன கைபாம் சத்தத்தையே காணோம்? போகல கண்ணா. என்ன வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு? செலவாயிடுன்னு யோசிக்கிறியா? 400 ரூபாய்க்கல்ல ரெடியா இருக்குது. ஏது கைபாம் அவ்வளவு பணம்? வீட்டுல பீஸ்னு வாங்கினேன். என்ன ஃபீஸ்? எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் ஃபீஸ். புதுசா இருக்குதே. கைபா விட்டு இங்கிலீஷ் பேசினா ஏமாந்து காசு குத்துறாங்க. அப்படியா கைபா? ஆமா கண்ணா. நம்ம எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குல்ல. என்னாச்சு? ஸ்டாலின் சார் தான் நம்ம யார்கிட்டயும் பேசவே இல்லையே. ஏன் பேசல? அதான் தெரியலையே கண்ணா. நாங்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கி படிச்சோம்ல, அதான் அப்பவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரீ எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க, அதுல தான் நம்ம நல்ல மார்க் எல்லாம் வாங்கிட்டோமே. கரெக்ட் தான். ஆனா பேப்பர் குடுக்கறப்ப சார் நம்ம கிட்ட சரியாவே பேசலையே. அப்போ சாருக்கு சந்தோஷம் இல்லையா? முகத்தை பார்த்தா சந்தோஷம் மாதிரி தான் தெரிஞ்சது, ஆனா சார் எதுவுமே சொல்லலையே. வழக்கமா இந்த மாதிரி எதுவும் நடந்தா சார் ரொம்ப பாராட்டுவாரு, ஆனா இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. டேய் கைபாமே, நம்ம என்ன போய் சாரை பார்க்க கூடாது? சார் கோச்சுக்கிட்டா? நீ வேற, நம்ம சார் தானே, கோவிச்சா கோச்சுக்கிட்டோம். பலூன் சொல்றது தான்டா சரி. என்னடா சொல்றான்? நம்மலாம் முன்னாடி போணுமா, நம்ம முதுகு பின்னால் ஒளிஞ்சி வருவாராம். அவன் முதுகு பின்னாடி ஒளியிற உருவமானது. சரி போலாமா? வாங்க போலாம். அழகனையே மடக்கிட்டோம். ஸ்டாலின் சார் கிட்ட பேச நம்ம ஏன் யோசிக்கணும்? வாங்க. என்ன வாட்டர் டேங்க் யோசிக்கிற? சார் எதனால நம்மள பாராட்டலன்னு தெரியலையே, அதான் யோசனையா இருக்கு. ஏய், இப்பதானே பேசி முடிச்சோம், நீ என்னன்னா திரும்ப முதல்ல தான் ஆரம்பிக்கிற? நேரா ஸ்டாலின் சார் போய் பாப்போம். ஏன் சார் எங்க கிட்ட கோச்சுக்கிட்டேங்கன்னு நம்ம அவர் மேல கோச்சுக்கிறோம். ஆமா கோச்சுக்கிறோம், வாங்க போலாம். என்னாச்சு? நம்ம சார் வந்துட்டாரு. என்கிட்ட நீங்க எல்லாம் கோச்சுக்குவீங்களா? சொல்லுங்க, என்கிட்ட நீங்க எல்லாம் கோச்சுக்குவீங்களா? அதுக்கு ஏண்டா இவ்வளவு நேரம்? நான் பேசாம போனப்பவே நீங்கெல்லாம் கோச்சிருக்க வேண்டியதானே? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரியே நாங்கெல்லாம் பாஸ் ஆகி காட்டிட்டோம். நீங்க ஏன் சார் எங்கிட்ட எல்லாம் பேசாம போறீங்கன்னு நீங்க எல்லாம் ஏன் கேட்கல? போன 3 மாசத்து வரைக்கும் நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க. இன்னைக்கு ஸ்கூலோட சூப்பர் ஸ்டாரே நீங்க தான். இவ்வளவுதான் கத்த வருமா? இவ்வளவுதான் மேக்சிமமா? சரி 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 சரி, எல்லாரும் பின்னிட்டீங்க போங்க. சரி, இவ்வளவு நாள் நீங்க தானே எனக்கு சல்யூட் அடிச்சீங்க, இப்ப நான் வைக்கிறேன் பாரு உங்களுக்கு சல்யூட். சல்யூட்.
பிரமாதப்படுத்திட்டீங்க. டேய் 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 வாழ்த்துக்கள்டா. ஏய் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. கைபாமே ஒருத்ததெல்லாம் போதும் பொங்கியது. அண்ணா கை கொடு. அழகிட்டீங்கடா. சார் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்கண்ணா. ஏன் சார் அப்பவே எங்களை பாராட்டல? பாராட்டி இருப்பேன். நான் அழுதுருவோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. இப்ப அழுவுறீங்களே சார். ஏய் எப்படிடா? தெரியுது சார். ஜெயிச்சிட்டீங்கடா. டேய் 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 டேய்